ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்டில் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிஸ் 100% அப்டேட் பண்ணவங்க எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரிய வரும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா கப்பல் ஜாம்பியை போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ளிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் டெஸ்ட் கிடச்சிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். சாப்டர் 29 ஸ்டார்டிங்கில் பார்த்தா நம்ம ஹீரோவும் வெளியே வந்திருப்பான். வெளியே வந்துட்டு அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஜாம்பியாக தான் இருந்திருக்கும். அதுங்களும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருந்திருக்கும். அப்போ ஹீரோவையும் பார்த்துட்டு அதுவும் அட்டாக் பண்ண வரதா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பயப்படாமல் பார்த்தீங்கன்னா அதை தைரியமாக எதிர்கொள்கிறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ண அப்படியே ஹீரோவும் அதை நினச்சிட்டு ஹீரோவும் ஜாம்பிஸை சங்கில் விடுறான், மாற்றி கத்தி எடுத்து வீசுறான், அப்படியே ஜாம்பிஸ்லாம் பறக்க விட்றான். அப்படியே ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அவன் கொள்ள. அவனும் பார்த்தீங்கன்னா லெவல் 6 அப்படியே போயிடறான். அதோட பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்ரிபியூட் பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போக இன்னும் 200 EXP தேவைப்படுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜாம்பியை வெட்டுன்னு வெட்டுறான், காற்றுலலாம் பறக்க விட்டுட்டு இருக்கான். இப்போ ரீசோர்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ரிவார்டு கிடச்சிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா 2 பிரேஸ்லெட் ட்ரிங்கும் கிடச்சிருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரென்த்து அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை அப்படி +1 இன்க்ரீஸ் பண்ணும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10% டேமேஜை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட ஆக்சசரிஸ், நிறையா ஜுவல்ஸ் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு அள்ளி ஹீரோவுக்கு கொடுத்து விட்டுருக்கோம். சிஸ்டம் ஹீரோவும் போதுங்கிற அளவுக்கு ரிவார்டு எடுத்துருப்பான். சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா அள்ளி ரிவார்டு கொடுக்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கதை ஓப்பன் பண்ணிட்டு ஜூஸ் கொடுத்துட்டு அப்படியே ஹாயாக உள்ளே வந்திருப்பான். அங்கே உள்ளே பார்த்தா ஜாம்பிஸு மனுஷங்க மாறி செத்து கிடக்க. நார்மலாக ஜாம்பிஸுக்கு இந்த மாதிரி எபிலிட்டியே கிடையாது. அதுங்க ஏதாச்சும் ஒரு மனுஷனை கிடைச்சா அதுங்களோட கம்பேனியனை தான் மாற்றிக்கிறோம். பட் இந்த பாஸ் ஜாம்பி தான் இது யாரையுமே பார்க்காது, யாராக இருந்தாலும் கடிச்சு சாப்பிட்ரும். மனுஷனாக இருந்தாலும் அது ஃபுட் மாதிரி சாப்பிடும். சம்டைம்ஸ் அதோட ஓன் ரேஸான ஜாம்பிஸை கூட பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றோம். ஆனால் அதுங்களும் கூட இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். மனுஷனோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அந்த மாதிரி ஜாம்பிங்கன்னா பாஸ் ஜாம்பியாக மாறும். பட் இது ஃபஸ்ட் டைப் இருந்தால் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மியூட்டன்ட் பீஸ்ட்டு, அதுவுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் வருங்க. அது வரதுக்கும் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இதுங்க ஒன்றா கூட்டமாக வந்து அட்டாக் பண்ணால் ஈஸியாகவே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாம்பியாக மாற்றி விட்டு போயிடும். அதுலேயும் இந்த ஜாம்பிஃபைடு அனிமல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ப்ராக்டிக்கலாக ஹியூமன்ஸ் மாதிரி தான் திங்க் பண்ணும். ஹியூமன்ஸோட அந்த நாலேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட அதுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுங்க சிறப்பாக செயல்பட்டு இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனை பார்த்துட்டு சாக்காகிறான். அப்படி என்னென்னா பார்த்தீங்கன்னா அங்கே கிடந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்துட்டு என்ன இது ஜாம்பி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க சாக்காக, நான் இங்கே ஜாம்பி கேட்ட ரொம்பவுமே வெறுக்கிறேன். இதில் ரொம்ப சென்ஸ் அதிகமாக இருக்கும். இது ஈஸியாகவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அதனால இதுக்கிட்ட அட்டாக் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம் தான். முதல்ல அது இங்கே இருந்துச்சுன்னா நான் உடனே அது எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக அது இங்கே தான் எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண பார்க்குதா இல்லை நேரடியாக அட்டாக் பண்ண பார்க்குதான்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் வெயிட் பண்ணி அப்படியே அட்வான்ஸாக அதை தேடி இருப்பான். நான் மட்டும் அதை அட்வான்ஸாக கண்டுபிடிச்சா எனக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்க. அதோட பார்த்தீங்கன்னா ஏதோ சிங்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 அதோட முடிஞ்சிருக்கும். சாப்டர் 30 பார்த்தா அந்த மியூட்டன் கட்டும் நம்ம ஹீரோவை பார்த்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்து வீசியிருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணி போயிருக்கும். அப்போ ஹீரோவும் அதை மறைச்சு பார்த்துருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ரேங்க் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஜாம்பி அனிமல்லாம் இந்த மாதிரி பாஸ் ரேங்க் மாறிட்டு போனால் ஃபியூச்சர் என்ன ஆகுறது, நான் அதுக்குள்ளே இதை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். நமக்கு வேறு வழியே இல்லை, அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க இதோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணால் 40% ஹீலிங் ஸ்பீடை குறைச்சி விட்ருமா. இதை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணி நம்ம ஹீரோக்கு கொடுக்க இப்போ ஹீரோவும் இதை பார்த்துட்டு நமக்கு வேறு வழியில் இது கூட சண்டை போட்டு இதை முடிச்சு விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஜாம்பி கிட்ட கொள்ள சொல்லி ஒரு மிஷன் கொடுக்குது. இந்த மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டாக 100% 200 கோல்ட் காயின்ஸும் அதோட பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரேங்க் ஐட்டமும் கிடைக்கும். அதோட மிஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 8 hours தான். ஆனால் இதில் ஒரு பெனால்ட்டி இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிஷனில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கொடுத்து நான் பார்க்குறேன். நீங்கள் எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அந்த பெனால்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா மிஷன் ஃபெயில் ஆனால் ஒரு லெவல் மைனஸ் பண்ணி விட்ருவோம். அதோட ஒரு ஆட்ரிபியூட் பாயிண்ட்டையும் குறைச்சி விட்ருவோம். இது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆல்ரெடி லெவல் 6 தான் இருக்கான். அதுலேயும் ஒரு லெவலை நீங்கள் மைனஸ் பண்ணி விட்டா நாங்கள் என்னங்கேயா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவனும் இதை அக்செப்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கான்.
அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சும்மா இருக்காமல் இவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண வைக்கணுங்கிறக்காண்டி அதுவும் எக்ஸ்ட்ரா ரிவார்டு கொடுக்குது. அப்போ அது என்ன ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 கோல்டு காயின்ஸு, 300 EXP, 100 ப்ரெஸ்டீஜ், ஒரு பிரான்ச் ரேங்க் ஐட்டம். அது மட்டும் இல்லாமல் மிஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு மாற்றிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷனில் பெனால்ட்டியே கிடையாது. ஹீரோங்க இப்போ அதை பார்த்துட்டு ஓ மை காட், இது எனக்கு தெரிஞ்ச அப்பாகலிப்ஸ் கேமை விட இது பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவோடையும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் இந்த மாதிரி சிஸ்டம் ரிவார்டு கொடுக்குறா சார் சொல்லி ஏமாற்றி விட்ருக்கோம் ஹீரோவை. அவனும் இதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதுவும் பார்த்தீங்கன்னா மிஷன் கொடுக்குற மிஷனும் ஒழுங்காக கொடுக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு வேளை மிஷன் அக்செப்ட் பண்ணல, இல்லாட்டி மிஷனில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அதிகமான பெனால்ட்டியை கொடுத்து விட்ரும். மிஷனை என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிருந்தாலும் அது கொடுக்குற ட்ராப் பார்த்தீங்கன்னா வெறும் 1% ட்ராப் தான் கொடுத்துருக்கோம். பாஸ்ட் லைஃப் அப்பாகலிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா லெவல் 9 இருக்க பிரான்ஸ் ரேங்க் பாஸை கொள்வது தான் ஃபஸ்ட் டைம் மிஷன் கொடுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃபாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டீம் அப் பண்ணி தான் முடிச்சிருப்பானுங்க. இதை கூட்டமாக சேர்ந்தால் தான் முடிக்க முடியும். டன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் முடிக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கும். அப்படியே மிஷனை நம்ம என்ன தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தாலும் கூட அது கொடுக்குற ரிவார்டு பார்த்தீங்கன்னா வெறும் 50 கோல்டு காயின்ஸ் மட்டும்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இதோட மோசமான ரிவார்டுங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடம் நம்ம இந்த ஹீரோக்கும் கொடுத்துருக்கோம். சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மிஷனை அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குது ப்ரெசென்ட்டில். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மிஷனை போய்ட்டு நான் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பேனா, பாஸ்ட் லைஃப்பில் வந்த மட்டமான மிஷனோட இந்த மிஷன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மிஷனை அக்செப்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூனையை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அது பார்க்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக அதை டார்ச் பண்ணிடுவான். என்னோடய பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற அட்டாக் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் காத்திருந்து அதை அட்டாக் பண்ண விட்டு திருப்பி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல உட்காந்துடுறான். இதை பார்த்து அந்த ஜாம்பி கேட்டர் வந்துட்டு என்னடா இவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா காமிக் படிக்கிற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா அதை படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த கேட்டும் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வர. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 30 முடியுது. சாப்டர் 31 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செத்து போடா மனுஷ பையல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ண வர. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாச் பண்ணியிருப்பான். திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஹீரோவை பறந்து வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டாச் பண்ணி கையில் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாட் எடுத்திருப்பான். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட நகத்தை வெட்டி விட்டுருப்பான். அது எப்படா இவன் வெட்டினா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா சாக்கில் பார்த்துட்டு இருக்க. டேய் ஹியூமன் பையில என்னை நீ ரொம்ப பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டடா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்கோம். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உன்ட்ட இருக்க எல்லா நேரங்களையும் பயன்படுத்தி என்னை அட்டாக் பண்ணு, ஆனால் உன்னோட அட்டாக் என்னோட ஸ்வாடுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. அப்போ அந்த ஜாம்பி கிட்ட வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பண்ணிட்டு அதோட கேட் ஐஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருந்திருக்கும். அது யூஸ் பண்ணுது. அந்த கேட்டும் நம்ம ஹீரோ கிட்ட நீ எந்த அட்டாக் வேணா யூஸ் பண்ணு, ஆனால் என்னோட கண்களுக்கு முன்னால் உன்னோட அட்டாக் எதுவுமே வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்க்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போச்சு அதோட இலியூஷனுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெரரான இலியூஷன் அப்படியே ஷோ பண்ணிட்டு இருந்திருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைஃப்பில் 10 வருஷம் முன்னாடி அப்பாகலிப்ஸ் ஜாம்பி கூட்டமே என்ன அட்டாக் பண்ணுச்சு. அப்புறம் பெரிய பெரிய டஞ்சன் பஸ்லாம் இதை விட டெரராக இருந்துச்சு. அதை பார்த்தே பயப்படல, ஒன்றை பார்த்து நான் எங்கடி பயப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப வீக் தான் கெட்டி கேட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த புனியை என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அதுவும் மியாவுன்னு பார்க்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட இலியூஷனை உடச்சிட்டு ஹீரோவும் உள்ளேருந்து வெளியே வந்திருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியே வந்ததை பார்த்து அந்த கேட்டை வந்துட்டு இவங்கிட்ட ஆத்தாடி சண்டை போட்டு தப்பிக்க முடியாதா ஓடுடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து ஓடுது. ஹீரோவும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி ஸ்வாட் எடுத்து தூக்கி போட்டிருப்பான். தூக்கி போட்டு அவனோட பூமரிங் ஸ்லாஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை போச்சு என்னால் இதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அந்த ஜாம்பி கட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேயே முடிச்சு விட்ருப்பான். முடிச்சு விட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா EXPயும் வருது. அந்த EXP பார்த்தீங்கன்னா லெவல் 7க்கு நம்ம ஹீரோவை கொண்டு போயிருது. நெக்ஸ்ட் லெவல் போக பார்த்தீங்கன்னா இன்னும் 400 EXP தேவை. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதோட நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரேங்க் பாஸை கொண்டதுனால அவன் தான் அந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் பிரான்ஸ் ரேங்க் கொண்டு இருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் முழுக்க நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுது. மற்ற சிஸ்டமில் ஹீரோவோட நேம் பார்த்தீங்கன்னா டாப்பில் வர. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இருந்திருப்பான். அவன் வந்துட்டு ஜெய்யா இந்த நேம் கேட்டாலே அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்குது, இவன் எப்படி இந்த அளவுக்கு சாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. அப்போ ஒரு பொண்ணு இருந்துட்டு ஓ பிரதர் ஜெய் நீ ரொம்ப சூப்பர், என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவளும் சந்தோஷமாக ரியாக்ஷன் கொடுக்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஸ்கூல் பிளேயர் மாதிரி தெரியுதா. நெக்ஸ்ட் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா என்னாலே அச்சீவ் பண்ண முடியும், ஆனால் இருந்தாலும் குளோபல் லெவல் அட்டன்ஸ்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரியை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பகல் டைம்னா அங்கே பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகுது. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயினை குடிச்சிக்கிட்டு இந்த நேமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மித்தாலஜிக்கலாக தெரியுது. ஒருவேளை இவன் ட்ராகன் சிட்டி பர்சனாக இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ட்ராகன் கண்ட்ரி சேர்ந்த ஒருத்தனாக தான் இவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். இவன் யாருன்னே தெரியல. மேபி இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஇன்கார்னேஷன் பிளேயராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 31 முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டரோட கண்டினியூவில் பார்க்கலாம். சரி, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேயே முடிவடையுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1K ரீச் பண்ணிச்சுன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் எல்லாம் அள்ளி போட்டு விடுங்க. கிள்ளி போடாமல் எல்லாத்தையும் அள்ளி போட்டு விடுங்க. காசா பணமா ஒரு லைக் ஒரு கமெண்ட் தானே போட்டு விட்டு போங்க. சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோ புதுசாக யாராச்சும் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை கைஸ்.